உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கும் இல்லையா, உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயில் அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஷ்ட தெய்வம், இந்த மாதிரி இஷ்ட தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரம் அல்லது குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த கோபுர நிழல் விழுகும் இல்லையா, அந்த கோபுர நிழல் எங்கே விழுகுதோ அந்த நிழல் விழுகிற இடத்துல ஒரே ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு அந்த மண்ணு கொண்டாந்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு அந்த மஞ்சள் துணிக்கு முன்னாடி கண்டிப்பாக குலதெய்வ விருட்சம் வந்துட்டு இருக்கணும். அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி இந்த குலதெய்வத்து கோயில் கோபுர மண் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து 48 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரே பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்.